Hi friends, நாடா இவ்வளோ சீக்கிரமாக சாப்பிட்றேன்னு நினைக்காதீங்க. எங்களை விட இன்னைக்கு ஒரு ஈட்டிங் சேலஞ்ச் வச்சுருக்காங்க. சாப்பாடு ஈட்டிங் சேலஞ்சாக வச்சாக்க ஒரு பழைய ஸ்டைல். அதெல்லாம் நம்ம இப்போ இந்த தர்பூசணை இந்த பழத்தை ஈட்டிங் சேலஞ்சாக வச்சு உங்களுக்கு நேரடியாக காட்ட போகிறோம். யார் அது எவ்வளோ சாப்பிட்றாங்க நீங்கள் பார்த்தாத நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் நாங்கள் வந்து எப்போவுமே சின்ன பசங்களை வச்சு தான் கிடப்போம். இந்த டைம் யார் யாருன்னு நீங்கள் வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். வாங்க சாப்பிட்றத பார்க்கலாம். நான் இல்லை நான் வந்து இந்த வீடியோவை தொகுத்து வழங்குவார். இங்கிலீஷில் வந்து ட்ரான்ஸ்லேட் இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் இல்லைன்னா நீ வேறு எல்லாருமே அசிங்கப்படுத்தினு இருப்பேன். ஐயோ அது ஏதோ சொல்லுவாங்களே. அதாவது இங்கிலீஷில் வந்து ஆங்கர், நான் தான் அந்த ஆங்கர். இப்போ வந்து நான் கலந்துக்கு பதிலாக எனக்கு பதிலாக இந்த நம்ம சேனல் VKF சேனலோட கேமராமேன் பெரும் தொகுப்பாளர் வசந்த்குமார் கலந்துக்கிறாரு. அவர் அழைக்கலாம். டான் 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 டான். வாங்க நண்பர்களே, போட்டியில் கலந்துக்கும் 4 நபர்களும் வந்து வந்தாச்சு. போட்டிக்கு ரெடியாக இருக்கிறாங்க. போட்டி ஆரம்பிக்கலாம் வாங்க மக்களே. வீலுக்கு பதமாக மனசுக்கு இதமாக வந்து குழுகுலு நம்ம தர்பூசணி சாப்பிட போகிறோம். அதுவும் வேறு லெவலில் நிறைய பீஸ் கட் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் யார் அதிகமாக சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு வந்து 4 தர்பூசணி முழு சொல்கிறாங்க. அதில் யார் வின் பண்ணிவிட்டு அந்த 4 தர்பூசணி யார் வாங்குறான்னு பார்க்கலாம். இப்போது நம்ம வந்து டைமர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். யார் வந்து எவ்வளோ சாப்பிட்றாங்கன்ட்டு டைம் நோட் பண்ணுறோம். இப்போ அவங்க சாப்பிட்றத அவங்க எடுத்து வச்சுங்க. ஒவ்வொருத்தர் போட்டியாளரோட முகத்தை பார்த்தாலும் 10 காய் சாப்பிடுவாங்க போல இருக்குது. இவன் வந்து காயோட அந்த தோலையை சாப்பிடுவாங்க போல இருக்குது. என்ன நடக்குதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க. போட்டியானது இன்னும் சிறிது நேரத்தில் ஆரம்பிக்க உள்ளதால் டைம் ஸ்டார்ட் நவ். டைம் ஸ்டார்ட்டா? டைம் இல்லை, டைம் ஸ்டார்ட் நவ். நீங்க சொல்லி தொலை. ரெடி ஸ்டார்ட். நேயர்களுக்கு டைம் மிஷின் காட்டுனா அவங்களுக்கு காட்டுதே பிச்சு மேஜனுங்கிறாங்க. போட்டியில் யார் வின் பண்ணுவாங்கன்னு தெரில. இதெல்லாம் ரொம்ப ஆக்ரோஷமாக பலந்து கட்டுறாங்க. வாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரிசல்ட் தெரிஞ்சிடும். யார் வின் பண்ணுறாங்க பார்க்கலாம். வசந்த் மிஷின் ஸ்லோவாக போகுதுப்பா. நல்லா சாப்பிட்ணும்பா. இல்லை வந்து செம்மையாக சாப்பிட்றாங்கப்பா. என்னப்பா பழம் டேஸ்ட்டாக இருக்குதா? எதுவுமே சொல்ல கூட மாட்டேருக்குறாங்களே. எல்லாம் அந்த 5 பழத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனோம். அதனால் அவங்க செம்மையாக சாப்பிட்றாங்கப்பா. தினேஷ் சாப்பிடு. தினேஷ் தான் இது பண்ண ரொம்ப லீடிங்கில் போயின்னுக்கிறாரு. அவங்க எல்லாம் என்ன ஒன்றிலே இருக்கிறாங்க. தலைவர் வந்து 2 முடிச்சுட்டு 3ஆவதுல இருக்கிறாரு. அப்படியே போவாரா இல்லை ஆஃப் ஆவாரா தெரில. கொஞ்ச நேரம் பொறுத்து இருந்து பார்க்கலாம். டைம் எவ்வளோ இருக்குது நேயர்களே? போட்டியானது ரொம்ப மும்பரமாக போயிட்டு இருக்குது. தினேஷ் வந்து 4 பழம் பிறந்து கட்டுக்கிறான். 5ஆவது. நம்ம எவ்வளோ பில்டப் குத்து நம்ம மியூசிக் போட்டு பிஜிஎம்லாம் போட்டு உக்கார வச்சாக்கா 2 சாப்பிட்டு உக்காந்துக்குது. அவன் சாப்பிட மாட்டேன் நான் 6 பீஸ் சாப்பிட்டுக்கிறோம். யார் ஃபஸ்ட்டாக வருது முக்கியம் இல்லை, ஃபஸ்ட்டாக வந்தாலும் வின் பண்ணணும். யார் லாஸ்ட்டாக வராங்க? சாரிப்பா டைலாக் மேட்ச் சொல்லிட்டேன். டேய் கரெக்டாக சொல்லு. யார் சீக்கிரம் வராங்கன்னு முக்கியம், ஃபஸ்ட்டு லாஸ்ட்டில் யார் ஜெயிக்கிறாங்க. பீஸ் கட் பண்ணிட்டோமாப்பா? கட் பண்ண பத்தாதா? ஆளுக்கு 10 பழம் சாப்பிடுவாங்க போது. இதில் அது தோட்டி வைக்கும்போது கொட்டலாத பழம் வைங்க. மென்னாத பழம்னா வாழைப்பழம் தான் வைக்கணும். அது பாருங்க, தர்பூசணி பழத்தை சாப்பிட சொன்னா அதுலயே இவர் பல்லு வலிக்கிறாரு. இவர் பண்றது ரொம்ப பல்லு வலினா கேளு. தெரியலையே பல்லு வளர்க்காம வந்து இங்கே வலிக்கிறாரா என்னன்னு தெரியல. எல்லாம் கடிச்சு சாப்பிட்றாங்க. இவர் இது வாயில வச்சு ஆர்கன் வாசிப்பாங்களா அது மாதிரி வாசினுங்க. தினேஷ் நீங்கள் வந்து ஆட்டத்தை வந்து தவறான முறையில் ஆடுறீங்க. பழம் வந்து டைமிங்கில் சாப்பிட்றதுக்கு சொல்ல எத்தனை பீஸ் சாப்பிட்றாங்க. வசந்த் வந்து நான் இன்னும் அதிகமான பழத்தை சாப்பிடுவேன், எனக்கு வந்து இன்னும் பெட் வைங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறோம். நீங்கள் சாப்பிட முடியும். அப்போ பிரேக் டைம்லாம் விடுவீங்களா? பிரேக் டைமிங் இவ்வளோ பழம் சாப்பிட்றான்னு தெரியும். ரெப்ரி பழம் வந்து இப்படி சாப்பிட்ணும். எப்படிங்க பாருங்க, பழம் வந்து இப்படி சாப்பிட்ணும். அப்போ தான் சாப்பிட்ட மாதிரி. ஏன் தினேஷ் நீங்கள் ஆடு பேன் மாரி மேய்ச்சி வச்சுக்கிறீங்களா? அது மேலே போனால் கசக்குது. இவ்வளோதான் சாப்பிட்டு திருச்சி பிரிவில் தான் சாப்பிட முடியும். கல்லாட்டை நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு பர்சன்ட் வைங்க.
கல்லாட்டலடா, இது தர்பூசணி சாப்பிட்ற ஆட்டம்டா. பாத்தீங்க மக்களே, மாமா காமெடி பண்ணிட்டாரு. நல்லாடுமா பசங்க வைப்பா, அவனுக்கு பீஸ் பசங்க கட் பண்ணுவா. இப்போ நம்மளுக்கு யானை நீ வந்து கோடு போடுவா. பொறுமையாக சாப்பிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கே டப்பு கொடுக்குற ஒத்துக்கிறாரு. இது பாருங்க, பையன் குளிச்சுட்டான். இதுல சாப்பிடு. ஈட்டிங் சேலஞ்ச் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. கிட்ட கொண்டு வாங்க. மூஞ்சி உள்ளே விட்டுறான்பா. தம்பி என்ன பண்ற? சின்ன பையன் எவ்வளோ அழகாக சாப்பிட்றான் பாரு. இங்கே பாருங்க, அங்கே பாடுறா. சின்ன பையன் எவ்வளோ அழகாக சாப்பிட்றான். இவன் சாப்பிடுறது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. முதல் இடத்தில் தினேஷ் அவர்களே முன்னிலையில் இருக்கிறார். நான் பெரிய பையன், நீ குட்டி 2 3 4 5 6 7. அது சின்ன சின்ன பீஸ்ல கிடையாதுடா. அப்பனா இத பாரு அப்பனா. விட்டுக்கறான். 3 5 6. இது எவ்வளோ பேர் பையன் தெரியுமா? கணக்கு பண்ண, அப்படியே கணக்கு பண்ண. 2 3 4 5 அவ்வளவுதான். அவனா சாப்பிடுறான். டேய் 6 சாப்பிடுங்க. 6 தினேஷ் அவர்கள் 6 பீஸு 6 முழுமையாக 6 சாப்பிட்டு இப்போ வந்து முன்னிலையில் இருக்கிறார். 2வது வசந்த் என்னப்பா? 1 2 3 4 5 5 வசந்த் அவர்கள் 5 பீஸை சாப்பிட்டு 2ஆம் நிலையில் இருக்கிறார். 1 2 3 4 5 அவ்வளோதான். தம்பி வந்து 6. வசந்த் கேமராமேன் வசந்த் வந்து மாட்டேன். அவரு கல்லாட்டம். அவர் பாரு, அந்த பழத்தை பாருங்க. தம்பி இதை சாப்பிட்றீங்களா? இப்போ நாங்கள் எப்படி வின்னு தர்றது? அப்ப எனக்கு பழம் இல்லை சாப்பிட்டுக்க நேரம் இல்லை. யோ ரெப்ரி, எனக்கு பழம் இல்லை சாப்பிட்டு நானா பண்றது? தம்பி போட்டியானது ஒத்துக்க முடியாது. நான் ஒத்துக்க போட்டியானது முடிவு வந்துச்சு. ஹாய் நேயர்களே, நடந்து முடிந்த இந்த தர்பூசணி சாப்பிடும் போட்டியில் வந்து அதிகமாக சாப்பிட்டு வெற்றி பெற்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா நமது வசந்த் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் அவரு கூட பில்லா அவர்களை வந்து 6 பீஸ் சாப்பிட்டு உனக்கு இது கோப்பை கொத்தம் ஓடு வாடா நில்றா. சின்ன பசங்க மாதிரி நீ சொல்லுவாங்க உனிதா வெற்றி இரு. ஏன் கத்துறா இரு, ஏன் குதிக்கிறா? கட்டு வேஷ்டி கட்டு. இன்னும் இப்பதான் சொன்ன வசந்தும் சொல்லிட்டு இல்லைன்னு சொன்ன. உன்ன மாரி அது மாதிரி இல்லைன்ட்டு என்ன பண்ணு நீ? கட்டு வைங்க கட்டு. ஏன்டா தூக்கி கட்டுறா? தர்பூசணி சாப்பிடல, அதனால தெரியக்கூடாது கட்டுறேன் தூக்கி. கொஞ்சமாக சாப்பிட்டா தானே. நேயர்களே, போட்டியில் வந்து நமது தினேஷ் அவர்கள் தான் 6 பழத்தை சாப்பிட்டு மறுபடியும் கேமரா வர்றான். கேமரா கிட்ட கட்டாத மூஞ்சிங்க வாடா நில்றா. ஏன்டா இப்படி குதிக்கிறா? இருறா. இந்த பழத்தை எல்லாம் வெட்டி போயிட்டா இது எப்படி நம்ம உடம்பு ஃபுல்லா டூல்ஸ் தான். டூல்ஸா? எப்படி எடுத்துன்னு தாண்ட போறானா? என்னடா பண்றாங்க? எல்லா பழமாவது நம்ம கைத்தட்டு ஃபர்ஸ்ட் ரைஸ். போட்டின்னு வந்த உடனே கட்டினிக்கிற வேஷ்டியா ஊத்து பரிசு எடுத்துன்னு போறாடா. எங்க ஒரு பழம் சாப்பிடுறதுக்கு ஒரு பழம் மிஸ் ஆக கூடாது மாதிரி தெரிஞ்சு உங்ககிட்ட எத்தனை பேர் யாரு கூட பண்ண தெரியல. ஐயோ ஐயோ ஆளோட சாமி, நான் கிளம்புற வீட்டுக்கு. ஒரு பழம் கூறாடி. நாங்கள் சாப்பிட்ட மாதிரி உங்களுக்கும் ஆசையாக இருந்தா கீழே ஃபஸ்ட்டே சொன்னேன் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குன்னு, அதை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன சாப்பிடணும். நாங்கள் தர்பூசணி தான் சாப்பிட்டோம். உங்களுக்கு கமெண்ட்டில் நானே இந்த ஈட்டிங் சேலஞ்சு வரேன், எனக்கு இது செஞ்சு தாங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் செஞ்சு ஈட்டிங் சேலஞ்சு பண்ணுறோம். ஒரு நாள் உங்களுக்கு என்ஜாய்மெண்ட்டும் இருக்கும், லைஃப்லேயே மறக்காத என்ஜாய்மெண்ட்டும் கிடைக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நம்ம சேனலில் வரும். கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோ. அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா. ஓகே, தேங்க்யூ. உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் எதனா பேசின்னு இருப்பேன். அண்ணன் கரெக்டாக சொல்லிட்டாரு. பாய் பாய். இருடா. கேமராமேன் தான் நம்பிச்சாராடி. யார்கிட்ட சொல்றீங்க? போட்டு விட அப்ப நம்மள அண்ணி எல்லாம் வந்துட்டாங்க. எங்க அண்ணி எங்க அக்கா எல்லாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க சொல்லுறாங்க வீட்டுக்கு. நான் இது கூட அப்ப கூட இது எப்படி வருது? இது இன்னும் ஒரு வாரம் கழிச்சு நான் உன்ன தெரிய போகுது. செகண்ட் சொல்ற 2 பேர் யார் சொல்லிட்டாரு? டைம் ஆகுது. என்னடா எல்லாம் நான் விட்ட ஒன்று கூட சாப்பிட்டுருந்தல சாப்பிட்டு ரீகவுண்ட் போடுறீங்களா? போல இல்ல நடந்து முடிந்த போட்டியில் வந்து அதிகமாக தர்பூசணி சாப்பிட்டு வெற்றி பெற்ற தினேஷ் அப்படின்னு சொல்லலான்னு வந்து அவரோட வசந்த் தான் நிறைய சாப்பிட்டுருக்காரு. அதனால அவரு வந்து இது தர்பூசணி அவனுக்கே போட்டு விட்றான்.